ஜல்லிக்கட்டு வன்முறை தொடர்பாக முதலமைச்சர் அளித்த விளக்கம் திருப்தி அளிக்காததால் சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சட்டமன்றத்தில் நான் நேரமில்லா நேரத்தில் எழுப்பி அதற்கு முதலமைச்சர் விளக்கம் தருகிற போது நான் அந்த விளக்கத்தை எல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் இது உண்மையாக மக்களுக்கு இந்த உண்மை தெரிந்தாக வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக பணியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சேன். ஆனால் அந்த கோரிக்கைக்கு முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்லல, அமைதியாக இருக்கிறார். எனவே முதலமைச்சர் அதுக்கு சம்மதம் தெரிவிக்காத காரணத்தால் அதை கண்டிக்கக்கூடிய வகையில், எங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இன்றைக்கு நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். குறிப்பாக மீனவர்கள் குடியிருப்பு பகுதியாக இருக்கக்கூடிய நடுக்குப்பம், மாடங்குப்பம் இந்த பகுதி பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் பல வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, தடியடி பிரயோகம் நடத்துகிற நேரத்தில் மாணவர்கள் அங்கே போய் அந்த குடியிருப்பு பகுதியில் போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றி இருக்கிறார்கள் அந்த மீனவர்கள். அதற்காக அவர்கள் இன்றைக்கு பழிவாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.